ஆனா தீபாவளிக்கு செய்யற ஃபுட் எல்லாம் சாப்பிடுங்க. அந்த சேலஞ்சுக்கான வீடியோ தான் இது. இட்லி, தோசை, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பாயாசம், வடை இது எல்லாமே செஞ்சிருந்தாங்க. சாப்பிட போறேன். சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அந்த சிக்கன் குழம்புல ஊறி போயிருந்த அந்த கறியும் தோசையும் வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து வேற லெவலான டேஸ்ட்டுங்க. அப்புறம் மசாலா வடியா மாட்டு கடி கடிச்சு சாப்பிட்டேங்க. என்னதான் இருந்தாலும் தீபாவளிக்கு காய வச்சு சாப்பாடு போறதுனால நல்லா டேஸ்டாவே இருக்குங்க. எது சாப்பிட்டாலும் உங்க வீட்டுல எத்தனை மணிக்கு கடவுளுக்கு படைச்சாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற வாண்டுங்களா பட்டாசுங்களா பார்த்து வெடிங்க, பத்திரமா வெடிங்க. பி கேர்ஃபுல். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் சிக்கன் பகோடா எடுத்து வாயில வச்ச பாருங்க. டேஸ்ட் வந்து அடி பொலியா இருக்குங்க. ஆனா உப்பு தான் கொஞ்சம் லைட்டா அதிகமா இருக்கு. ஆனா ஓகே. அப்புறம் கறிலாம் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பாயாசத்தை குடிச்சேன். டேஸ்ட் வந்து அடி போலிங்க. பால் பாயாசமா அதுவும் உள்ள நைஸா இறங்குது. இன்னைக்கு என்னென்னலாம் தீபாவளிக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. ஸோ டாடா பாய் பாய், ஹாப்பி தீபாவளி.